மகாநதி சீரியலில் இப்போது போயிட்டு காவேரி வெண்ணிலா கிட்ட உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், உன்னைய நான் வந்து விஜயோட சேர்த்து வைக்கிறேன், என் கூட வா, உன் கூட தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பசுபதியை போயிடாத போயிடாத அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்லம்மா அப்படின்னு வந்து தாத்தா சொல்ல, இல்லை தாத்தா நான் போயிட்டு வெண்ணிலா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீ என்னை நம்பி வரலாம் வா அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரி. ஸோ தனியாக பேசுறது கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வெண்ணிலா பேசுன எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபை வச்சு வீடியோ ரெக்கார்டிங் நடக்குது. ஸோ இப்போ கேட்குறாங்க, சரி வா வெண்ணிலா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். நீ முடியாமல் இருந்தப்போ, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ உன்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டிலேயே வச்சு ஒரு நர்ஸ் போட்டு கவனித்து அவருமே கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாரு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுன்றதுக்காக எவ்வளோ பண்ணார். இவர் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை, விஜய் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல டிரைவரோட மிஸ்டேக் தான், பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கார் கண்ட்ரோல் இல்லாமல் போய் மோதிட்டார். அதில் தான் என்னோட அம்மா அப்பா இருந்தாங்கன்னு எனக்கே தான் நல்லா தெரியுமே. ஆனால் ஒரு விஷயம், என்னையும் விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்காக நாங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்லு அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அதனால தான் அந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, சரி விஜயை வந்து உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே போய் போலீஸ்கிட்ட சொல்லு. அப்போ தானே விஜய் எடுக்க முடியும். வெளியில் எடுத்தால் தானே உனக்கு கல்யாணம் பண்ண முடியும். சத்தியம் பண்ணு, போய் சொல்லுவேன் அப்படின்னு உடனே, அதே மாதிரி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் காவேரி கிட்ட வெண்ணிலா கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சரி இது ஒத்து வராது, எப்படி இருந்தாலும் நீ என் காலில் விழுந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா வந்து காவேரி பேச்சை கேட்காம வந்துடுறாங்க. காவேரி இந்த பக்கம் பார்க்குறாங்க ஸ்டாஃபை. நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தம்ஸ்அப் கொடுக்குறாரு. ஓகே அப்படின்னு காவேரியும் வெளியே வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமா என்னம்மா ஆச்சு என்ன அப்படின்னு, இது ஒத்து வராது நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்றாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம வெண்ணிலா. ஸோ இப்போ வந்து காவேரி வந்ததுக்கப்புறமா என்னம்மா அப்படின்னு தாத்தா கேட்கும்போது தாத்தா கிட்ட கண்ணடிக்கிறாங்க காவேரி. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அடுத்ததாக போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த ஒரு எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அதை காட்டோன்னா போலீஸே வந்து என்ன இப்படி நடக்குது, விஜய் மேலே பொய்ப்பொழி போட்டிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசை தூக்கி உள்ளே போட போகிறாரு. இதுக்கடையில் நம்ம ராதா இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு பக்கம் தாத்தாவும் காவேரியும் கூப்பிட்டாங்க இல்லையா, அவங்க வந்ததுக்கப்புறமா என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர்